இந்த படத்தை ஒரு பொழுதுபோக்காக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு பார்க்காம கூட இருக்கலாம். எல்லாருமே இந்த மாதிரியான மக்கள் தலைவர்களுடைய இன்னொரு பக்கம் அப்படின்னு தப்பான கதைகளை சொல்லுவாங்க. பீரியட் படம் எடுக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் வந்து வேல்ராஜ் கிட்ட டியூஷன் கற்றுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரே ஒரு கோரிக்கை. ஏன்னா ஒன்று வெளிப்படையாக சொன்னால் ஈழ போராட்டத்தினுடைய ஒரு பகுதியே இந்த படத்தின் இரண்டாவது பாதின்னு சொல்லிடலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளரே சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். விடுதலை 2 வெளிவந்து விட்டது. ஆமாம், படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு உங்களுடைய அனுபவம்? இது ஒரு அனுபவம் தான். இது ஒரு புதிய அனுபவம். நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். அது இந்த கதை எப்படி இருக்கும், என்ன மாதிரி கோணத்தில் போகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு முதல் பாகமே அதுக்கான லீடு கொடுத்துருச்சு. இதில் இப்போ ட்விஸ்ட்டு டர்ன்ஸு அந்த மாதிரி மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு தெளிவான பாதையில் போகிற ஒரு சித்தாந்தத்தை பற்றி பேசுகிற ஒரு திரைக்கதையாக இருக்குது. அது படமாக்கப்பட்ட விதம், அதை நமக்கு அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம், அதுதான் இந்த படத்தினுடைய ஆகச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த கதையை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் அந்த கதையை அவர் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணி நமக்கு அவர் கொடுத்துருக்கிற அனுபவம், அதுதான் மிகப்பெரிய விஷயம். வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த விதமான சமரசத்துக்கும் இடமில்லாத ஒரு இயக்குனர் அப்படிங்கிறத இன்னொரு வாட்டி இந்த படத்தில் நிரூபிச்சிருக்கார். தான் சொல்ல வந்த கருத்து, எந்த சித்தாந்தம் மக்களுக்கு போய் சேரணும், என்ன நோக்கத்துக்காக இந்த படம் எடுத்தோம், அதில் வந்து அவர் தெளிவாக இருந்திருக்காரு. படம் பார்க்குற அத்தனை பேருக்கும் அது எளிதில் வந்து சேருது. இந்த படத்தை ஒரு பொழுதுபோக்காக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு பார்க்காம கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க இதை போய் பார்த்துட்டு இந்த படம் குறித்து ஏதாவது எதிர்மறையாக சொன்னால் அது வந்து உண்மையிலே கடும் கோபத்தை தான் ஏற்படுத்தும். காரணம், இது அந்த மாதிரி படம் இல்லை. நீங்கள் 3 மணி நேரம் பொழுது கொள்றதுக்காக போகிற படம் இது கிடையாது. இந்த படம் வாழ்வியலை பேசுது, தமிழருடைய வரலாறு பேசுது. தமிழன் வரலாறு வந்து காலகாலத்துக்கு நிலைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த படம் தமிழர்களோட போராட்டத்தை பேசுது. அதான் அந்த போராட்டம், நீதிக்கான போராட்டம், மக்கள் வாழ்வுரிமைக்கான போராட்டம். இது இந்த போராட்டத்தை வந்து நம்ம காலப்போக்கில் மறந்துடுறோம். அதுதான் அந்த படம் சொல்ல வர்றது. நம்ம என்ன பண்ணுறோம், அந்நேரத்துக்கு உணர்ச்சி சப்படுறோம், அந்நேரத்துக்கு பேசுகிறோம், ஒரு 6 மாதம் பேசுகிறோம், 6 மாதத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுறோம். ஆனால் இது காலகாலத்துக்கு நிலைக்கணும், மக்கள் மத்தியில் பேசப்பட்டு கொண்டே இருக்கணும். அந்த கதைகள் எல்லாம் அது கதையாவது கூட பேசணும் அப்படிங்கிறது தான் வெற்றிமாறன் பேசுகிறது. படத்தினுடைய அந்த இரண்டாவது பாதி, அது குறிப்பாக கடைசி 30 நிமிடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மிக்கது. ஒவ்வொரு தமிழனும் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. இப்போ நாம் அடைந்திருக்கிற வளர்ச்சி, மாற்றங்கள், உரிமைகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து இது மாதிரியான வாத்தியார் சொல்லப்படுற அந்த கேரக்டர், பெருமாள் வாத்தியார், அது மாதிரி பல 100 பேர்கள் வந்து உழைச்சிருக்காங்க, உயிர் விட்டுருக்காங்க, போராடி இருக்காங்க. அந்த வரலாறை வந்து அடுத்த தலைமுறை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நோக்கம் இருக்குல்ல. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா இந்த மாதிரியான வாத்தியார்கள் வந்து அவங்க தங்களுக்காக போராடல. நாம் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், நல்லா வீடு கட்டிக்கிட்டு குழந்தை குட்டியோடு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்க மாட்டாங்க. அப்போது அவங்களுக்கு உண்மையில் வந்து மக்கள் மேலே எந்த அளவு அக்கறை இருக்குது, அது எதுக்காக வந்து தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி போராட்டங்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப வெளிப்படையாக வந்து பேசியிருக்கு இந்த படம். ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரியான மக்கள் தலைவர்களுடைய இன்னொரு பக்கம் அப்படின்னு தப்பான கதைகளை சொல்லுவாங்க. உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஆட்களும் இருந்திருக்காங்க இந்த தமிழ் சமூகத்தில் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக பதிவு பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து விஜய் சேதுபதியுடைய அந்த தோற்றம், அவர் வந்து அந்த கொல்லப்படுற விதம், இதெல்லாம் வந்து நமக்கு பல கதைகளை ஞாபகப்படுத்துது. நம்ம ரொம்ப அண்மையில் பார்த்து கண்கலங்கி நின்ன வரலாறு. விஜய் சேதுபதி அந்த காவலர்களோட அந்த பேசிட்டே வர்றாருல, அப்போ நிறைய கருத்துக்கள், நிறைய வசனங்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது மாதிரியான விஷயங்களுக்கு அந்த சொல்லாடல் சொல்லுவோமே, அந்த பேசிக்கிட்டு வர்றதுல பல தத்துவங்களை வந்து அவர் சொல்றாரு. பல விஷயங்கள், ஏன் வந்து மக்கள் போராட்டம் வெடிக்குது, மக்கள் போராளிகள் அப்படின்னு ஏன் வராங்க, அதை வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ தெளிவாக வந்து அந்த வசனம். அது ஒரு இடத்துல சொல்லுவார், இப்போ ஒருத்தரை பிடிக்கல அப்படிங்கன்னா ஒருத்தரை கொள்றீங்க, ஒரு தெருவு நல்லா இருக்கு 5 பேரை கொள்றீங்க, ஒரு நாடு நல்லா இருக்குன்னா ஒரு தெருவை இது பண்றீங்க, அப்ப யாருக்காக நீங்க இதை பண்றீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, அதை வந்து நிறைய கேட்கறது. நிச்சயமா. ஆமா ஆமா, அது நம்ம போற போக்கில் அதை சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா அதுக்கு பின்ன இருக்கிற வழிகள் அல்லது அதுக்கு பின்னாடி இருக்கிற கொடூரம் என்னங்கிறத வந்து புரிய வைக்குது அந்த படம். இப்போ 4 பேருக்கு நல்லதுன்னா என்ன பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல. அப்போ அந்த என்ன பண்ணாலும்ன்றதுல என்னெல்லாம் அடங்கி இருக்கு பாருங்க.
அதைத்தான் வந்து அந்த வசனங்கள் வந்து பேசும். அதே மாதிரி ராஜீவ் மேனன் இந்த தலைமைச் செயலாளராக நடந்துக்கிற அந்த விதம் இருக்குல்ல, ஒரு அன்யூஷுவலாக இருந்து வீட்டிலேயே இருக்கிறது மாதிரி இருந்துக்கிட்டு அதை செயல்படுறது, அதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. அதாவது இது என்னன்னா, அந்த மக்கள் போராட்டக்காரர்களுடைய வாழ்க்கை ஒரு பக்கம், அதிகாரம், அடக்குமுறை, ஆட்சி அமைப்பு, இவங்களுடைய அந்த அந்த நிர்வாகம் அது ஒரு பக்கம். இது ரெண்டுத்தையுமே வந்து கண் முன்னாடி காட்டுறார். குறிப்பாக அந்த தலைமைச் செயலாளர் இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணுற விதம், அந்த முதல்வருக்கு வந்து, அதாவது அவருடைய பாஸுக்கு வந்து இவர் அந்த விஷயங்களை எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு, எப்படி சமாளிக்கிறாரு, இதெல்லாம் வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு கோணம் இது. இந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம பார்த்தே கிடையாது. தலைமை செயலாளர்னா அவர் மிடுக்காக வருவார், பேசிட்டு போயினே இருப்பார். பட்டு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதை எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க, அதையெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்போம். இப்போ நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போது சித்தாந்தம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை உருவாக்குறாங்கன்னு நம்ம ஜென்ரலாக அந்த ட்ரெய்லரில் பார்த்தோம். ஆனால் படத்தோட கதை அமைப்புப்படி கடைசியில் அதை கேட்கும்போது ரொம்ப அர்த்தமாக இருக்குது அந்த வசனம். ஆமாம், நிச்சயமா. ஏன்னா தத்துவம் வாழணும் கடைசி வரைக்கும். அது அந்த தத்துவம் இருந்துன்னா அதை பின்பற்றுகிற, அதற்கு உண்மையாக இருக்கிற யாராவது ஒருத்தர் தலைவர்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, ஒரு தலைவர் போனாலும். அதனால தான் வந்து விஜய் சேதுபதி அப்படி ஒரு முடிவை எடுக்கிறார். தனக்கு பிறகு தலைவர்கள் உருவாகாமே போயிட மாட்டாங்கல்ல, உருவாகாங்க. அதனால தான் வந்து அவர் அந்த முடிவை சொல்றார். இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் சேதுபதி தேர்ந்தெடுத்த ஆயுத போராட்டம் அது, அதையே அவர் மறுபரிசீலனை பண்றாரு. ஆமா, கண்ணெதிரில் தான் யாருக்காக வந்து அப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரோ அவங்கெல்லாம் கண்ணெதிரில் செத்து விடுறாங்க. அதான் பார்த்துட்டே இருக்காருல்ல. அந்த வழின்றது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? இவங்களுக்காக தான் நம்ம இதெல்லாம் செஞ்சோம். அவங்களே செத்து போன பிறகு வந்து இந்த 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 போராட்ட முறை வந்து சரியா அப்படின்னு மறுபரிசீலனை செய்யணும். இது வந்து அண்மையில்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளே பார்த்துருப்போம். ஆயுத போராட்டங்கிறது ஓயுது, அடுத்த கட்டமாக அரசியல் போராட்டமாக அது மலரணும் அப்படின்னு தான் அந்த தலைவரும் விரும்பினார். அவங்களும் அதை நோக்கி தான் பயணிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு முழுசாக இந்த ஆயுத போராட்டத்தை விட்டுட்டு அதுக்கு நகரணும் அப்படின்னும் போது மொத்தமாகவே அதை காலி பண்ணிட்டாங்க. அதைத்தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. இவங்களுடைய அந்த பங்களிப்புகள் இருக்குல்ல, நடிப்பு ரீதியாக விஜய் சேதுபதி, அப்புறம் வந்து அவர் சூரி, இது மாதிரியான கதாபாத்திரங்கள் அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு சூரிய வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். நான் வந்து முதல் பாகத்தில் விட அவருக்கு முக்கியத்துவத்தில் குறைஞ்சிருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, சரிசமமான வேடம் தான். நீங்கள் விஜய் சேதுபதி ஒரு பக்கம் நீங்கள் சிலாகிக்கிறீங்கன்னா அதுக்கு இணையாக வந்து நம்ம சூரியையும் பேசணும். சூரிய வந்து அவ்வளோ அழகாக, ரொம்ப நெகிழ்ச்சியாக, ஒரு மனசாட்சி உள்ள ஒரு போலீஸ்காரர். கண்ணெதிரில் நடக்கிற அந்த அநியாயத்தை வந்து சகிச்சிக்க முடியாத ஒரு போலீஸ்காரர். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சகிச்சிக்கிறாரு. முடியாத கட்டத்தில் அப்படி ஒரு முடிவை எடுத்துகிட்டு அவர் போகிறாரு. அது உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு போல்டான ஒரு விஷயம். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. மஞ்சு வாரியார் ரொம்ப ஒரு ஹம்புலாக நடிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், ஒரு அந்த ஒரு இதே தெரியல, ரொம்ப ஒரு தோழர். இந்த படத்தில் எல்லா பாத்திரங்களுமே வந்து அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது, மனசில் பதிகிற மாதிரியே இருக்குது. நீங்கள் அந்த அந்த பாத்திரத்திலிருந்து நீங்கள் சூரிய தமிழ் நடிச்சிருக்காரு, தமிழோட வேடம் உண்மையில ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் இதுக்குன்னே பிறந்தவர் மாதிரி இருக்காரு தமிழ். அப்புறம் ராஜீவ் மேனன், கௌதம் வாசுதேவ் மேனன் எல்லாருமே வந்து மிகச்சிறந்த பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க யாரையுமே நம்ம வெறும் நடிகர்களாகவே பார்க்க முடியல, அந்தந்த பாத்திரமாகவே நிற்கிறாங்க. அவ்வளோ டெடிகேட்டிவாக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, படத்தை நம்ம கதையாக அப்படியே ரசிச்சுட்டே இருக்கும்போது ஒளிப்பதிவு எங்கே இருக்குன்னே தெரியல. ஆனால் அவ்வளோ அழகான ஒரு நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பீரியட் படம் எடுக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் வந்து வேல்ராஜ்கிட்ட டியூஷன் கற்றுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரே ஒரு கோரிக்கை. ஏன்னா நான் பலமுறை கேட்குற கேள்வி தான், இப்போ கடந்த காலத்தை பற்றி படம் எடுத்தால் கருப்பு வெளியில் எடுக்க முடியும், ஏன் கடந்த காலம் கலர்ஃபுல்லாக இருக்காதா? கடந்த காலம் பச்சை பசையான காடுகள் இருக்காதா? கருப்பாக இருக்குமா காடு? நான் பல பீரியட் படங்களில் பண்ணுறேன் இதே இந்த தப்பு தான். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்ன படம்னா காடு மலையெல்லாம் கருப்பாக இருக்கும், இருட்டாகவே இருக்கும், பகலே இருக்காது. இது என்ன ஒரு மனநிலை அப்படின்னு புரியல. அவங்க எல்லாருமே வேல்ராஜ் கிட்ட கண்டிப்பாக பாடம் கற்றுக்கணும். அவ்வளோ சிறப்பாக பார்த்து அப்படி பிரமிக்கிற ஒரு இந்த காட்டை காட்டுறாரு பாருங்க. கடைசி 30 நிமிஷம் இந்த காட்டில் நடக்கிற சண்டை, அந்த ஒளிப்பதிவு, தூரத்தில் மைல் கணக்கில் எங்கேயோ போகிறாங்க, அவங்கள நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், நிஜத்தில் அப்படி பார்க்குற மாதிரியே இருக்குது. ஒரு ஏரியல் வியூ நின்று பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கு. அந்த ஷாட் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். எப்படின்னா, ஒரு காட்டோட வழிபாதைகளை வந்து பேசும்போது அந்த இது வந்து ட்ரோனில் அப்படியே கொண்டு போகிறாங்க. அந்த மலை எவ்வளோ பிரம்மாண்டமானது, அதாவது பழகிய வழி இல்லை அது. அந்த ஒரு எப்பயாவது அரிதாக பயன்படுத்துகிற வழியில் போகிறாங்கன்றத நம்ம தூரத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு விஷுவல் வச்சுருப்பாரு. அதெல்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங். அது இளையராஜா, அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இளையராஜாவோட பாட்டு வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரொமோஷன் மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தில் இந்த படத்தினுடைய தன்மை கொஞ்சம் கூட மாறாத மாதிரி ராஜா சார் பார்த்துக்கிட்டு இருக்கார். நீங்கள் விஜய் சேதுபதி வந்து சரண்டராக வர்ற காட்சியில் அவர் போட்டிருக்கிற அந்த மியூசிக் வந்து நம்ம மனசை வந்து அதிர வைக்கும். அப்படி
அவர் நெருங்க நெருங்க அந்த இன்டென்ஸை காட்டுறதுக்கு அவர் ஒரு ஒரு சவுண்டு கொடுத்துருப்பார் ராஜா சார். நமக்கு பதறம், அட என்ன பண்ண போகிறாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம நினச்ச மாதிரி நடந்துறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பாடல்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு வெற்றிமாறன். நான் துண்டு துண்டாக எங்கேயாவது கட் பண்ணுறவரோன்னு நினச்சேன், ஆனால் கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு. இப்போ வெற்றிமாறன் வந்து ஒரு வரலாற்றை, நடந்த சம்பவங்களை, ஒரு போராட்டத்தை ஒரு ஆவணப்படுத்தியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த படத்தில். நிச்சயமா அது இதில் பல விஷயங்கள் இருக்குது. நம்ம இதில் டீகோட் பண்ணி சொல்லணும்னா நிறைய சொல்ல முடியும். ஒன்று வெளிப்படையாக சொன்னால் ஈழப் போராட்டத்தினுடைய ஒரு பகுதியே இந்த படத்தின் 2வது பாதின்னு சொல்லிடலாம். அதாவது இதை பார்க்கும்போது தமிழர் வரலாறு தான், இங்கே நடந்த வரலாறாக கூட இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது எதுக்குன்னா ஈழப் போராட்டத்தின் கடைசி நாட்கள் எப்படி முடிஞ்சுது அப்படிங்கிறத கண்முன்னே காட்டுற மாதிரியே இந்த படம் எனக்கு பட்டுது. உங்களுக்கு அப்படி தோணுச்சா எனக்கு தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசியில் அந்த தலைவன் எப்படி வீழ்றாங்கிறது உள்பட எல்லாமே எனக்கு அந்த போராட்டத்தை நினைவுபடுச்சு. அதே போல் அந்த விஜய் சேதுபதியோட அந்த தோற்றம், இந்த உருவ அமைப்பு இருக்க கரெக்டாக வந்து அப்படி பொருந்துற மாதிரி தான் வச்சுருந்தேன். வெற்றிமாறன் மனசுக்குள்ள ஆழ பதிந்த அந்த வடு வந்து இது படமாக வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வாழ்க்கையில் வந்து அற்புதமான விஷயங்கள் வந்து மிக எளிமையானவின்னு ஒரு அறிஞர் கருத்து மாதிரி இருக்குது. அது மாதிரி மிக எளிய மனிதர்கள் தான் நம்மளுடைய சமூகத்துக்காகவும் வாழ்க்கைக்காகவும் மக்களுக்காகவும் போராடுறாங்க. அவங்க வந்து தன்னோட இன்னுயிரை வந்து துறக்கிறாங்கிறது இருக்குல்ல, அதை தான் வெற்றிமாறன் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. ஆமாம், உண்மைதான். அதை தான் சொல்லியிருக்காரு. சொன்ன விதம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது உண்மையில். நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஒரு பொழுது போகணும், நம்ம ஜாலியாக போய் இருந்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் எந்த அளவுக்கு வந்து அந்த நோக்கத்திலே இவங்க போகக்கூடாது. ஆமாம், அந்த நோக்கத்தில் போகக்கூடாது. பட் அப்படிப்பட்டவர்கள் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க, அல்லது பார்த்தா கூட வந்து தயவு செஞ்சு எதுவும் சொல்லி மற்றவங்க மூட கெடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த படம் உங்களுக்கானதல்ல, இந்த படம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கானது. எப்படி வந்து அந்த சூரி கடைசியில் சொல்கிறாரு பாருங்க, இது கதைகளாவது வாழட்டும், இனி வர்ற தலைமுறை பேசட்டும், அப்படி ஒரு படம். இல்ல நமக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பையன் கேட்டான்னா விடுதலை போய் படத்தை பாரு அப்படின்னு சொல்றது மாதிரி தான் இருக்கு. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.